சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஷீம்லாய் வித் மிகே கலகஸ்தாய் இது மிகே தன்னோ வாராகி பிரசோதியார். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி யார் வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை மாறாது அப்படின்னு நீங்க எதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்களோ அப்படி முடிந்து போன உங்களுடைய வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்க போகும் சனிபனுடைய வக்ரம். ஆமாங்க, 138 நாட்கள் வக்ரம் அடையக்கூடிய சனி பகவான் மூலமாக விதியே தலைகீழாக மாறப்போகுது. மன வாழ்க்கையும் மறைமுகமாக கிடைக்கக்கூடிய வருமானமும் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக திருப்ப போகுது, மாற்ற போகுது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சனியுடைய வக்ர பலன்களை பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற தவறாம சப்ஸ்கிரைப் அவனது நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கடகராசியில் பிறந்த நண்பர்களே, கடகராசி மதிக்கு காரக கிரகம் சந்திர பகவான், அவர் தான் உங்களுடைய ராசிநாதன். அதனாலேயே கடகராசிக்காரங்க மிக எளிதாக மற்றவர்களோடு அன்பு காதலோடு பழகக்கூடியவர்கள் நீங்க. அதே போலதான் தொழில் விஷயம் அல்லது ஜன விஷயம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. எல்லோரிடமும் நட்போடு பழகக்கூடிய உங்களுக்கு அந்த எல்லாராலையுமே சில துரோகங்களும் சில ஏமாற்றங்களும் நடக்கத்தான் செய்யும். சரிங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கையில நடந்த ஏமாற்றம், தோல்வி, துரோகத்தால் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு தனிமையிலிருந்து விட்டா போதுண்டா சாமி அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனா சனிவனுடைய வக்ரத்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி, முக்கியமா இன்பம் என்பது கிடைக்க போகுதுங்க. சோ அது எந்தெந்த விஷயத்துல அப்படின்றத பார்த்துருவோம். குறிப்பிட்டு 5 விஷயத்துல நிச்சயம் திடீர் திருப்பங்கள் ஏற்பட போகுது. ஓகேங்களா? சரி, சனிவனுடைய வக்ரம் கடகராசிக்கு வாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம் மீன ராசியில சனிமனம் வந்திருக்கிறாரு. அவர் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரம் அடைய போறார். வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகத்தான் வக்ரம் நம்ம சொல்றோம். அப்படி நகர்ந்து போகும்போது தன்னுடைய இயல்பான குணநலங்களை மாற்றி செய்யும் அந்த கிரகங்கள். சரிங்களா? இப்போ குருவான் வக்ரம் அடைஞ்சா நல்ல பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகும். அதுவே அசுப கிரகமான சனிவான் வக்ரம் அடைஞ்சா தீய பலன்கள் நடப்பதில் கொஞ்சம் தாமதமாகும், நல்ல பலன்கள் நடக்கும். சரிங்களா? அதுதான் இதனுடைய பொருள். ஜூலை 27ஆம் தேதி வக்ரம் அடையக்கூடியவர் டிசம்பர் 11ஆம் தேதி இந்த வருடம் கடைசி வரைக்கும் வக்ரகதியில தான் இருக்கிறாரு. மீன ராசிக்குள்ளேயே தான் வக்ரம் அடைகிறாரே தவிர ராசி அவர் மாறல. கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய சனி பகவான். சோ பலன் எப்படி இருக்க போது கடகராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமா சனி பகவான் உங்களுடைய கடகத்திற்கு 7ஆம் இடம் மகரத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் இல்லையா? 7க்குரியவன் 9இல் வக்ரம். அப்போ திருமண வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை கண்டிப்பா செய்வாரு. திருமண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி யார் வந்தாலும் என்னோட திருமண வாழ்க்கையை சரி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய தருணத்துல நிச்சயமா திருமண வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை செய்வார். அடங்காத வாழ்க்கை துணை, உங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை, உங்களை ஆட்டி படைத்த வாழ்க்கை துணை, அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை துணையுடைய குணம் மாறும், மனம் மாறும். இது சற்று நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அவர்களே உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க. இது நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல திடீர் திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கு. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு, உங்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு, உங்களுக்கு ஏற்றபடி மெச்சூரிட்டியான பர்சன் உங்க வாழ்க்கையில நுழைய போறாரு. அவர் உங்க லைஃப் பார்ட்னரா அமைய போறாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக இழந்த சந்தோஷம், நிம்மதி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா, சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்களா, ஒருத்தர் ஆறுதலா இருந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்குறீங்களா? அந்த ஏக்கமானது இறைவனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு துணையை உங்களுக்கு கொடுப்பாரு. அது திருமண வாழ்க்கை மட்டும் இல்ல, நண்பரா இருக்கலாம், சரிங்களா, பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், அல்லது அறிமுக புதுமுக நண்பர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. சரிங்களா? இப்படி உங்களுக்கு உண்டான நபர்களை கண்டிப்பா இந்த குருவுடைய வக்ர காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அடுத்து 8ஆம் வீடு கும்பத்திற்கும் அதே சனிமான் தான் அதிபதி. சரிங்களா? அவர் 9ல வக்ரம் அடைகிறாரு. 8ஆம் வீடு ஆயுளை சொல்லக்கூடிய ஒரு வீடு. அப்போ ஆயுள் மரண பயம் நீங்குது. கண்டிங்களா? சோ மரண பயம் நீங்கி மிக முக்கியமா கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல திடீர் திருப்பங்கள் ஏற்படும். முடியாத வழக்குகள் பிரச்சனை திடீர்னு முடியும். சரிங்களா? தீர்ப்பு எழுதக்கூடியவருடைய குணநலங்கள் மாறி திடீர்னு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு எழுதக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையில் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ப்ரொமோஷனை அல்லது முக்கியமான அந்தஸ்து கொடுக்க விடாம யார் தடையாக இருந்தார்களோ அவங்களே வாலண்டியரா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல வேலை இல்லாத கடகராசிக்காரங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு
அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூல சக்சஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் உண்டு. எதிர்பாராத தருணத்துல எதிர்பாராத நிறுவனங்கள்ல உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. சரிங்களா? அதே போல பெரிய அதிகார அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய முதலாளிகள் ரொம்ப உங்கள்கிட்ட கொஞ்சம் அடமெண்டா கொஞ்சம் பிடிவாதமா இருந்திருக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காமல இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள் இப்போ உங்களுடைய உதவியை உங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்ப்பாங்க. அவங்க மூலமா சில அனுகூலமான பலன் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ மிக முக்கியமா இதுல கவனிக்க வேண்டியதுன்னா சனி பவனுடைய பார்வை பலன்கள் மாறுது. ஏன்னா சனி பார்க்கும் இடம் பால்னு சொல்லுவாங்களா, இப்போ வக்ர கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போறாரு. அப்படி இருக்கும்போது சனி பார்வைப்பட்ட இடங்கள்ல நடந்த கெடுபலன்கள் இப்போ சரியாகும், நல்லது நடக்கும். அதுல மிக முக்கியமா கடகராசிக்காரங்களுக்கு வர வேண்டிய பணமானது வந்து சேரும். நடக்க வேண்டிய மறுமணம் செகண்ட் மேரேஜ் நடந்தே தீரும். சரிங்களா? அப்போ செகண்ட் மேரேஜ் இருக்கக்கூடிய தடை விலகும். அடுத்து வர வேண்டிய பணமானது லாபமானது உங்களுக்கு தடையின்றி வந்து சேரும். மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். டூ வீலர் சம்பந்தப்பட்ட அதாவது வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்துகள், அந்த விபத்தை சார்ந்து இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதலால் ஏற்பட்ட பிரச்சனை, மிக முக்கியமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்ப சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து மிக முக்கியமான முறையில வேலை வாய்ப்பில் தடையின்றி வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கு. பெர்மனன்ட் நிரந்தரமான ஒரு போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நிரந்தர உத்தியோகம் பண்ண முடியும். அதே போல கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்குங்க. கடனா கூட யாருமே காசு தர மாட்டேன்றாங்களே அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடனானது அரசாங்க வழியில, பேங்க் லோன் வழியில, இந்த மாதிரி விஷயத்துல கிடைக்கும். கேட்ட இடத்துல கேட்ட நேரத்துல பண வருவாய் கிடைத்து, கடன் கிடைத்து, அதன் மூலமாக நடைபெறாத உங்களுடைய திருமணம் மற்றும் சொத்துக்கள் விஷயம், சொந்த வீடு விஷயத்த பூர்த்தியா கட்டி முடிப்பீங்க. சொந்த தொழில் நல்லபடியா ரன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? சோ இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமான முறையில வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். ஆமாங்க, படிப்பு விஷயத்துல கடகராசியில் பிறந்த மாணவர்கள் படிக்கிற விஷயத்துல மாத்தி ஏதாவது ஒரு அரியர் இல்ல படிப்புல ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த படிப்பை கிளியர் பண்ணுவீங்க. படிப்புல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிற்றின்ப சுகம் கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ஓகேங்களா? சோ அதே போல சிறுதூர பயணங்கள் செய்வீங்க, டிராவல் பண்ணுவீங்க. இடமாற்றம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டீங்களா, அந்த இடமாற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். படிப்பதற்காக வெகு தொலைவில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அது கண்டிப்பா நடக்கும். பத்திரம், டாக்குமெண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு வில்லங்கங்கள் குறை அல்லது அதுல ஏதோ ஒரு பெண்டிங் பிரச்சனை இருக்குன்னா அது கிளியர் ஆகும், அது சரியாகுங்க. அதுக்கு வாய்ப்பு உண்டு. உறவில் மாமன் வழி உறவுகள் மற்றும் பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவுகள், இந்த உறவுகளுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் சரியாகி அவங்க மூலமாவே சில நல்ல விஷயங்கள் பெனிஃபிட் உங்களுக்கு அடைவீங்க. அதுக்கு வாய்ப்பு உண்டு. கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு நிச்சயம் இந்த தருணத்துல வாழ்க்கை துணையின் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் வெளியில சொல்ல முடியாத ஒரு கஷ்டம், அந்த கஷ்டம் கூட இப்ப சனி வக்ர காலகட்டத்தில் சரியாகும். மேலும் மன வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய சனிவான் மறைமுகமான வேலை தொழில் மூலமாக வருமானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறாரு. அந்த வருமானம் மட்டுமல்ல, அதுக்கேற்ற மாதிரி பதவியும் பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ சினிமா, அரசியல் பண்ற மிகப்பெரிய அளவு ஒரு அதிகார அந்தஸ்துல அமரக்கூடிய வாய்ப்பும் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய நிறுவனத்தை நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். சமூக சேவை, தொண்டு, சர்வீஸ் போன்ற துறைகள்ல நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். அதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. மிக முக்கியமான முறையில இந்த ஒரு நேரத்துல சனி வக்ர காலகட்டத்தில் கடகராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வீட்டில் கூடிய பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது மிக மிக சிறப்பு. மேலும் ஆன்மீக குருமார்களை வழிபாடு செய்வது, அதுவும் குறிப்பிட்டு அப்படி ஆன்மீகத்தில் இருந்து தவறிய பெரிய பெரிய ஆன்மாக்களை, அதாவது ஜீவ சமாதிகளை சென்று அந்த குருமார்களை வணங்குவது மிகப்பெரிய அளவு நன்மை பயக்கும். சனிக்கிழமை மற்றும் அமாவாசை திதி என்று வணங்கி விட்டு வாருங்கள். மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் என்பது நிச்சயம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிம்மதி, சந்தோஷம் கண்டிப்பா அந்த வழிபாடுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். தவறாம பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் இன் ரெஃபரன்ஸ் தவறாம செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.